கரிகால சோழனின் வழியில் உருவான அந்த உயர்ந்த சிந்தனைகள் தலைமுறைகளை தாண்டியும் சோழ நாட்டின் இதயத்தில் உயிருடன் வாழ்ந்தன. காலம் நகர்ந்தாலும் அறிவும் ஒழுக்கமும் சேர்ந்தால் மட்டுமே ஒரு நாடு நிலைத்து நிற்கும் என்ற கொள்கை மக்களின் வாழ்வின் அடிப்படையாகவே இருந்தது. சோழ நாட்டின் கல்வி மையங்கள் நாளுக்கு நாள் மேலும் வளர்ச்சி பெற்றன. நாட்டின் பல கிராமங்களிலிருந்தும் இளம் மாணவர்கள் கல்வி கற்க தலைநகரத்திற்கும் பெரிய கல்விக்கூடங்களுக்கும் வந்தனர். அவர்கள் வெறும் நூல்களை படிப்பதற்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் பயிற்சி பெற்றனர். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாழ்பயிற்சி, கணிதம், விண்வெளி அறிவியல், மருத்துவம், கடல் பயணம் மற்றும் நிர்வாகத் திறன்களையும் கற்றுக் கொடுத்தனர். அறிவில்லா வீரன் ஆபத்து, ஒழுக்கமில்லா அறிவு அதைவிட பெரிய ஆபத்து என்று முதிய ஆசான் ஒருவர் அடிக்கடி கூறுவார். அந்த காலத்தில் சோழ நாட்டின் நூலகங்கள் உலக புகழ் பெற்றிருந்தன. ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டிருந்தன. பழைய வரலாறுகள், மருத்துவ குறிப்புகள், விண்மீன் கணக்குகள், கவிதைகள் மற்றும் அரசியல் நூல்கள் அனைத்தும் அங்கு இருந்தன. அறிஞர்கள் பகலும் இரவும் புதிய கருத்துக்களை எழுதிக் கொண்டே இருந்தனர். சிலர் வெளிநாடுகளிலிருந்து வந்த பயணிகளுடன் உரையாடி புதிய அறிவுகளை தமிழில் மொழிபெயர்த்தனர். இதனால் சோழ நாடு அறிவின் மையமாக உலகத்தில் அறியப்பட்டது. இந்நேரத்தில் விவசாயமும் புதிய உயரத்தை எட்டியது. கரிகாலன் அமைத்த கால்வாய்கள் மேலும் விரிவாக்கப்பட்டன. விவசாயிகள் பருவமழையை மட்டும் நம்பாமல் ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் உதவியால் வருடம் முழுவதும் பயிர் வளர்த்தனர். நெல் வயல்கள் பசுமையாக விரிந்திருந்தன. கிராமங்களில் பசியால் தவிக்கும் மக்கள் எவரும் இல்லை. அறுவடை காலங்களில் மக்கள் ஒன்றிணைந்து விழாக்கள் கொண்டாடினர். முரசின் ஒலி முழங்க இளைஞர்கள் நாட்டுப்புற நடனங்கள் ஆடினர். சோழ நாட்டின் பெண்களும் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். அவர்கள் கல்வி கற்றதுடன் கலை, மருத்துவம் மற்றும் வணிகத்திலும் திறமையை வெளிப்படுத்தினர். சில பெண்கள் கல்வி மையங்களில் ஆசிரியர்களாக பணியாற்றினர். சிலர் மூலிகை மருத்துவத்தில் சிறந்தவர்களாக மதிக்கப்பட்டனர். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு தலைமுறை அறிவு பெறும் என்ற கருத்து நாட்டில் பரவலாக பேசப்பட்டது. ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து வந்த சில அறிஞர்கள் சோழ நாட்டின் கல்வி முறையை பார்த்து வியந்தனர். இங்கு குழந்தைகள் பயந்து கற்கவில்லை, சிந்தித்து கற்கிறார்கள் என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் கூறினர். அந்த வார்த்தைகள் அரசவையிலும் பரவின. அரசன் மகிழ்ச்சியடைந்து மேலும் பல கல்வி மையங்களை அமைக்க உத்தரவிட்டான். மாலை நேரங்களில் கோவில்களின் மணி ஓசை முழங்கிய போது மக்கள் தங்கள் நாளைய பணிகளை முடித்து குடும்பத்துடன் ஒன்றாக அமர்ந்தனர். பெரியவர்கள் குழந்தைகளுக்கு வீரர்களின் கதைகளையும் அறத்தின் முக்கியத்துவத்தையும் கூறினர். அந்த கதைகள் வெறும் பொழுதுபோக்காக அல்லாமல் எதிர்கால தலைமுறைக்கான வழிகாட்டியாக இருந்தன. இவ்வாறு கரிகால சோழன் விதைத்த அறிவு, ஒழுக்கு, ஒற்றுமை மற்றும் மனிதநேயம் காலத்தை கடந்த ஒளியாக